Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம நைட்டி தைக்கிறது பார்க்க போறோம். நைட்டி தைக்கிறது பாத்தீங்கன்னா அளவு நைட்டி வச்சு தான் இன்னைக்கு தைக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நைட்டி எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் எண்ட் ஸ்கிரீன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்க அந்த வீடியோ கூட போய் செக் பண்ணி பாருங்க. இந்த நைட்டி வந்துட்டு L சைஸ் நைட்டி தான். சோ நீங்க வந்துட்டு L சைஸ் நைட்டி தைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்க தைச்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து நைட்டில அளவு ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். அதுல என்னென்ன அளவுகள் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க நைட்டி தைக்கணும் அப்படின்னா இந்த அளவுகளை மட்டும் வச்சுட்டு நீங்க வந்துட்டு நைட்டி வந்து கட் பண்ணி தைச்சுக்கலாம். சரி ஓகேங்க, இன்னைக்கு வந்துட்டு நைட்டி கட் பண்றது பார்த்துடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நைட்டியோட உயரம் பார்க்கணும். நைட்டியோட உயரம் பார்க்கறதுக்கு நல்ல நைட்டி வந்துட்டு நீங்க ஒன் சைடு வந்துட்டு விரிச்சு வச்சுக்கோங்க. நம்ம ரெட்டையை மடிச்சு வந்துட்டு அளவு பார்க்கலாம். பட் ஆனால் நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒத்தையாவே போட்டுக்கோங்க. ஒத்தையை போட்டு எடுத்துக்கோங்க. நைட்டி அளவுக்கு வந்துட்டு நான் ஷோல்டர்ல வச்சுட்டு கீழே நைட்டியோட இறக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறேன். நான் இறக்கம் பாக்குறப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்றது ஏன்னா ஃபுல்லா கவர் ஆகாது கேமரால. இறக்கம் வந்துட்டு 45 இன்ச் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு 1 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல் இல்லைங்களா? ஸோ அதனால கண்டிப்பா தண்ணியில போட்டா கொஞ்சமாவது சுருங்கும். அதனால 1 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சிருவோம். ஸோ அதனால நான் 46 இன்ச் வச்சுக்கிறேன். நீங்க நார்மலா பியூர் காட்டன்ல சுடி தைச்சாலும் சரி நைட்டி தைச்சாலும் சரி கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் லூஸும் விடுங்க, கொஞ்சம் இறக்கமும் வைங்க. ஏன்னா கண்டிப்பா பியூர் காட்டன் எந்த மெட்டீரியல் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா சுருங்கும். ஸோ நீங்க கரெக்டா எக்ஸாக்டா வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மேலே ஏறிடும். அப்புறம் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சாவது விடுங்க. ரொம்ப வந்து அதே எக்ஸாக்ட் அளவு தைக்காதீங்க. அடுத்தது பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவு பார்க்கறதுக்கு இங்க பாருங்க, இது வந்து எலாஸ்டிக் வச்சிருக்காங்க. பட் ஆனா நம்ம நார்மலா தைக்கிறத விட எலாஸ்டிக் நைட்டி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம நார்மலா தைக்கிற நைட்டில இந்த அகலம் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். பட் எலாஸ்டிக்ல வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன எக்ஸாக்ட் அளவு அதை எடுத்துக்கலாம். அளவுக்கு பாருங்க, இந்த ஆம்ஹோல்ல இருந்துட்டு அதாவது 2 ஆம்ஹோல் சைடும் டேப் வச்சு அளவு எடுத்துக்கலாம். 15 இன்ச் இருக்கு. நான் வந்துட்டு இவங்களுக்கு 2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். கண்டிப்பா இந்த இடத்துல எலாஸ்டிக் இருக்கிறதுனால கொஞ்சம் எப்படி சொல்றது, பாடியில வந்து இந்த இடம் ஃபிட்டா தான் இருக்கும். ஸோ இங்க கீழே வரத்தான் வந்துட்டு கொஞ்சம் அகலமா இருக்கும். அதனால வந்துட்டு பாடி கிட்ட வந்துட்டு கண்டிப்பா லூஸ் விடணும். அதனால நான் வந்து 2 இன்ச்சு மட்டும் விட்டுக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. ஸோ 17 இன்ச்சு வச்சுக்கிறேன். அடுத்தது கழுத்து இறக்கம். கழுத்தருக்கு வந்துட்டு இவங்களுக்கு 5.5 இன்ச் இருக்கு. பின் கழுத்தும் இதுல இதே அளவு தான். அடுத்தது ஆம்ஹோல் பார்க்கணும். ஆம்ஹோல் வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் கிராஸ் செக் பண்றதுக்காக தாங்க. கண்டிப்பா இந்த ஆம்ஹோல் அளவு வச்சோ அது வந்து கரெக்டா அப்படிதான் வரையணும் அப்படிங்கிறது இல்ல. இப்ப இந்த நைட்டில நம்ம ஆம்ஹோல் செக் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் வேற மாதிரி ஆம்ஹோல் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்துட்டு அது கரெக்டா தெரியணும் அப்படிங்கிறதுனால எடுக்கிறீங்க. பாருங்க, அவ்வளோக்கா பெண்டே இல்லை. இந்த இடத்துல மட்டும் தான் பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 இன்ச் வச்சிருக்கு. நம்மளும் வந்துட்டு அதே 9 இன்ச் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஸோ அதனால 9 இன்ச்சே போதும். பாருங்க, கை சுற்றளவுக்கு நான் கை இப்படி வந்து விரிச்சு வச்சுட்டு அதை அப்படியே வந்து சுற்றளவு எடுத்துக்கிறேன். கை சுற்றளவு 4.25 இருக்குது. நான் வந்துட்டு 5 இன்ச்சா வைக்கிறேன். அடுத்து கை நீளம். கை நீளம் இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஷோல்டர் கிட்ட, இங்க இருந்துட்டு கை நீளம் பார்த்துக்கலாம். 6 இன்ச் இருக்கு. அவ்வளவுதாங்க. நம்ம வந்து நைட்டி கட் பண்றதுக்கு இந்த 6 அளவு போதும். அதாவது ஹைட்டு, பாடி சுற்றளவு, நெக்கோட இறக்கம், அப்புறம் ஆம்ஹோல் சுற்றளவு, ஸ்லீவோட இறக்கம், ஸ்லீவோட சுற்றளவு, அந்த கையோட அந்த சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அவ்வளவுதான். இது மட்டும் தான் நமக்கு வேணும். ஓகே, இப்போ வந்துட்டு அளவு எடுத்துட்டேன். கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன். அது நம்மளா வச்சுக்கிறது தான். ஸோ அதனால அது நான் வந்து கட் பண்றப்ப உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்ம நைட்டிக்கு வந்துட்டு 4 மடிச்சு போட்டிருக்கேன். அதாவது லென்த்ல வந்து ரெட்டையா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகலத்துல ரெட்டையா மடிச்சிருக்கேன். ஸோ அப்படி மடிக்கிறப்ப உங்களுக்கு இங்க வந்து 4 ஃபோல்டிங் இருக்கும். நம்ம சைடு வந்துட்டு 2 ஃபோல்டிங் இருக்கும். ஆப்போசிட்ல ஓப்பன் பார்ட் இருக்கும். கீழேயும் அதே மாதிரி ஓப்பன் பார்ட் இருக்கும். ஸோ இப்படி மடிச்சா பேக்கும் ஃப்ரண்ட்டும் தனித்தனியா வரும். இப்போ பாருங்க, மேல இருக்கிற துணி பேக்குமே, அடியில் இருக்கிற துணி ஃப்ரண்ட், அந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும். ஃபர்ஸ்ட் நைட்டியோட ஹைட் பாக்குறோம். 46 இன்ச்சு சொல்லியிருக்கேன். தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு இருந்தா போதும். ஏன்னா நைட்டிக்கு நம்ம கீழே வந்துட்டு சின்னதா தான் மடிச்சடிப்போம். ஸோ மொத்தம் 1.5 இன்ச்சு இருந்தா போதும். நம்மளோட அளவு 46 இன்ச்சு. ஸோ 47 இன்ச்சு வைக்கிறேன். பாருங்க, இங்க கீழே வந்துட்டு 47 இன்ச்சுக்கு நான் வந்து டேப் வச்சிருக்கேன். கீழே வந்து துணி வந்து கிராஸா இருக்கா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சம்டைம் கிராஸா இருந்துச்சுன்னா அந்த கிராஸ் கட் பண்ணி விட்டுட்டு
அதுக்கப்புறம் அளவு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கோடு மாதிரியாவது போட்டு விட்டுருங்க. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அதனால நான் அப்படியே வைக்கிறேன். 47 இன்ச்சுக்கு வச்சுட்டு இங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் வந்து நல்லா அந்த கலர் தெரியுதுன்னு தெரியல, சாக் பீஸு இதில் எந்த கலர் போட்டாலுமே அப்படிதான் தெரியும். ஆப்போசிட்லி இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது நெக்கு வரைஞ்சிடலாம். நெக்குக்கு எப்பவுமே நான் வந்துட்டு 5 இன்ச்சு தான் விடுவேன். அது எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 5 இன்ச்சு தான் வைப்பேன். சுடிக்கோ நைட்டிக்கோ க்ளோஸாக தான் மேக்ஸிமம் போடுவாங்க. ஸோ அதனால 5 இன்ச்சு அகல வச்சா போதும். ஸோ 5 இன்ச் அப்படின்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணணும். நான் தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு போக 2.25 இன்ச் மார்க் பண்றேன். இதெல்லாம் வந்து நம்ம பிளவுஸுக்கு எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆம்கோல் வந்துட்டு மினிமம் 3 இன்ச் வைங்க. சுடிதார் நைட்டி எதுவாக இருந்தாலும் சரி, மினிமமே நீங்க 3 இன்ச் வைக்கலாம். நல்லா பெரிய பாடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க 3.5 இன்ச் கூட வச்சுக்கலாம். நான் இவங்களுக்கு 3 இன்ச் தான் வைக்கிறேன். ஸோ தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் சேர்த்திக்க சொல்லியிருக்கேன். எதுக்காக, நெக்கு கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி அடிப்போம். அதுக்கப்புறம் ஆம்கோல் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து விடுவோம். அந்த 3/4 இன்ச் சேர்த்தி தான் நம்ம வந்து எப்பவுமே அளவு வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ 3.25 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட இறக்கம் 5.5 இன்ச்சு. இதெல்லாம் நம்ம வந்து அளவு நைட்டியில் என்ன இருக்கோ அதை தான் வச்சுக்கிறோம். ஆம்கோலுக்கு இப்போ நாம நார்மலா வந்து பிளவுஸுக்கு எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி கூட நீங்க கட் பண்ணலாம். பிளவுஸுக்கு பாருங்க, நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நார்மலா பாடியோட ஹைட்ல இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோம். இதுல இருந்துட்டு 8.5 இன்ச்சு வைப்போம். கரெக்டுங்களா? இதுதான் நம்ம பிளவுஸுக்கு வைக்கிற அளவு. பட் ஆனால் நைட்டி அப்படின்னா நல்லா ஆம்ஹோல் வந்துட்டு லூஸாக தான் இருக்கணும். ஸோ அப்போதான் போட்டுக்க முடியும். அப்போ வந்து 2 இன்ச்சு கம்மி பண்ணணும். கண்டிப்பாக 2 இன்ச்சு கம்மி பண்ணுங்க. ஸோ அப்போதான் நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்போ 2 இன்ச்சு கம்மி பண்ணோம் அப்படின்னா 6.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஸோ இங்கிருந்து கரெக்டாக 6 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். ஸோ இப்படியும் நீங்கள் பண்ணலாம், தாராளமாக கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இல்லை இன்னொரு மெத்தட் என்ன ஸ்டாண்டா அப்படின்னா, மேலே பாடியோட உயரத்துல இருந்துட்டு 7 இன்ச்சு இறக்க வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க, நான் 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே அளவு தான் இருக்குது. பாருங்க, இது வந்துட்டு நான் அந்த 13 இன்ச் வச்சு அதுல இருந்து 6 இன்ச் வச்சிருக்கேன். ஸோ இந்த அளவு இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இங்க 7 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்படிதான் இருக்கு. ரெண்டுமே வந்துட்டு ஒரே அளவு தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரியும் வந்துட்டு அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஆம்ஹோல் வரைகிறதுக்கு நார்மலாக நம்ம எப்படி வரைவோம், இந்த கார்னர்ல இருந்துட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு அங்கிருந்து தான் நம்ம பென் கொண்டு வருவோம் இல்லைங்களா? சேம் இதுக்கும் நான் இதே மாதிரி தான் வரைகிறேன். பட் ஆனால் ஒரு சின்ன ஆல்டர் பண்ண போறேன். நான் வந்து மோஸ்ட்லி நைட்டி கட் பண்றப்போ இதே மெத்தட் தான் கட் பண்ணுவேன் ஆம்ஹோலுக்கு. இப்போ இந்த கார்னர்ல இருந்துட்டு எப்பயும் போல நீங்க 1 இன்ச்சே வச்சுக்கோங்க. இப்போ இங்க வந்து வளைச்சு விடுறோம் இல்லைங்களா? இந்த இடத்துல மேல் சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வளைச்சு விட்டுக்கலாம். பட் கீழே சைடு நம்ம வந்துட்டு இப்படி இந்த பாடி சுற்றளவு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்படியே வளைச்சு விடுவோம். அதுக்கு பதிலா இந்த பாடி சுற்றளவுல இருந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. 1/2 இன்ச்சு போதும், அதுக்கு மேல தேவைப்படாது. ஸோ 1/2 இன்ச்சு கீழே இறக்கிட்டு இந்த ரவுண்டு வந்துட்டு அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் கொண்டு போய் விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இதுல உண்மையான டிசி கலர் நல்லா தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு அதுல எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, வீடியோல எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி லைட்டா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு கம்மி பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே அந்த ஆம்ஹோல் வந்துட்டு லூஸ் கொடுக்கும். போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி மார்க் பண்ணி தைச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்த தடவை இதே மாதிரி தான் கட் பண்ணுவீங்க. எவ்வளவு பெரிய அளவுள்ள பாடியா இருந்தாலும் நீங்க இந்த மெத்தட்ல கட் பண்ணீங்க அப்படின்னா ஆம்ஹோல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் கொஞ்சம் கீழே வரைக்கும் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம பாடியோட சுற்றளவு இங்க இருக்கு. இப்போ வந்து சிலர் வந்து அந்த இடுப்புல அந்த பெண்டு கொண்டு வந்து அதுக்கப்புறமா வரைஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் வளைவா போடுவாங்க. சிலர் இல்ல எனக்கு மேல இருந்து அப்படியே ஸ்லாண்டிங் சைட்ல வந்துட்டு அப்படியே கிராஸா கொண்டு போயிருங்க, எனக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படிம்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த பெண்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நம்ம ஆம்ஹோல் வரைஞ்சிருக்க இல்லைங்களா, இங்க இருந்துட்டு இப்போ அளவு நைட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்டு தெரிஞ்சதுன்னா நீங்க அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம எடுத்த அளவு நைட்டில அந்த பெண்டு தெரியல. ஸோ அதனால நான் அதுக்கு மட்டும் சொல்றேன். இப்போ வந்து ஆம்ஹோலுக்கு ஒரு இறக்க விட்டுருப்போம் இல்லைங்களா, 7 இன்ச் வச்சுட்டு இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 7 இன்ச் வைங்க. மீடியம் ஹைட்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு 8 to 9 இன்ச் வைங்க. நல்ல ஹைட்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு 9 to 11 வரைக்குமே அந்த பெண்டு எடுக்கிறதுக்கு, இடுப்பு சைஸுக்கு நான் சொல்றேன், அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து இவங்களுக்கு ஒரு 7 இன்ச் வைக்கிறேன். 7 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிட்டு பாடியோட சுற்றளவு வந்துட்டு 8.5 இன்ச் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க 7.5 இன்ச் வச்சுக்கலாம். நார்மலா 1 இன்ச் மட்டும்தாங்க கம்மி வரும், அதுக்கு மேல கண்டிப்பா கம்மி வராது. ஸோ இந்த இடத்துல 7.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு
அப்படியே லைட்டாக இப்படி பெண்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்படி இப்படி கிராஸாக கொண்டு போயிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுறதுனால மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்துட்டு இங்கிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பெண்டு கொண்டு போயிடணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இங்கிருந்து இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த இடத்துல கிராஸாக வந்து கோடு போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல இவ்வளோ பெண்டு இருந்தால் போதும். அப்புறம் கீழே வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் துணி விட்டுட்டு அப்படியே வந்து தைச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கொண்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ வந்து பாடி அளவு சின்னதாக இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ தூரம் துணியும் இருக்குது, இவ்வளோ பெண்டெல்லாம் நம்ம யோசிச்சு பண்ணுறதா இருக்குது. பட் ஆனால் நல்லா அகலமான பாடி அப்படின்னா இப்போ XXL சைஸ் வரைக்கும் நம்ம இது தைப்போம். ஸோ அப்படி தைச்சிங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோதான் துணி மீதி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக லைட்டாக பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இது வந்து எக்ஸாக்ட் அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இன்னும் எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லைங்களா, அது வந்து விடணும். நீங்கள் அது வந்து மினிமம் 1 இன்ச்சாவது நீங்கள் அதிகமாக விடுங்க. ஆம்கோல்ல இருந்துட்டு இதே அளவுக்கு நான் துணி விட்டுக்கிறேன். இது வந்து உங்க இஷ்டம் தான், நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் நீங்க விட்டுக்கலாம். அதுமே வந்து அந்த இடுப்பு சைஸ் வரைக்கும் தான் வரும். அதாவது அந்த சீட் அளவு வரும் இல்லைங்களா, அது அளவுக்கு தான் வரும். அதுக்கு மேலெல்லாம் அங்க வந்து எக்ஸ்ட்ரா துணி வராது. கீழே போக போக ஒரே ஸ்ட்ரைட்டா வந்துடும். ஓகே, இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நெக்கு எப்படி கட் பண்றோம் அப்படிங்கறது காட்டுறேன். இந்த அகலம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நாங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ஒரு ஸ்கேல் அளவே விட்டுருவோம். பாருங்க வெட்டி எடுத்துட்டேன். இந்த ஆங்கோல் வந்துட்டு இந்த மாதிரி இப்படி கீழே கிராஸாக வந்துச்சு அப்படின்னா தான் நல்லா இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. ஸோ நான் எப்பவுமே இப்படி தான் கட் பண்ணுவேன். நீங்களும் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சு பாருங்க. இப்போ பாடியோட சுற்றளவுக்கு நம்ம ஒரு கட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நான் பேக் நெக்குக்கு வந்து கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் இங்கே இருக்கு, நான் அப்படியே மேலே எடுத்து விட்டுட்டு பேக் நெக் கட் பண்ணுறேன். பேக் நெக் நார்மலாக எப்பவுமே ஒரு ரவுண்டு தாங்க கட் பண்ணுவோம். அது நம்ம இஷ்டம், நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு நான் டைமண்ட் நெக் தான் வைக்கிறேன். நான் வந்து இப்போ வெட்டல நெக்கு, கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறோம். ஸோ அதனால கேன்வாஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எப்பவுமே நெக் வந்து கட் பண்ண மாட்டோம். கேன்வாஸ் வச்சு அதை தைச்சிட்டு அதை அப்படியே வந்துட்டு கட் பண்ணி விட்டுருவோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. அதனால நான் இப்போ வந்து வெட்டலை, பேக் நெக் மட்டும் வெட்டிட்டேன் நான். ஏன்னா பேக் நெக்கு கேன்வாஸ் கிடையாது, நம்ம சும்மா தான் தைக்க போகிறோம். நம்ம நார்மலாக நைட்டி வந்துட்டு இப்படி 2 பீஸாக இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம மார்க் பண்ணது வந்துட்டு மேலே இருக்கிற பீஸில் மட்டும்தான் ஒட்டி இருக்கும் அந்த இது. பாருங்க அடியில் இருக்கிற பீஸ்ல எதுவுமே இருக்காது. இப்போ சைடு ஜாயின் பண்றப்ப நம்ம கொஞ்சம் தள்ளி ஜாயின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் கரெக்டா அப்படி எக்ஸாக்டா தைப்போமான்னு தெரியாது. ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்காட்டி நாங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மேல் துணியில மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுல வந்துட்டு ஊசி வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுருவோம். கீழே எந்த இடம் வரைக்கும் பெண்ட் பண்ணி விட்டுருக்கோமோ அது வரைக்குமே நம்ம ஹோல்ஸ் போட்டு விட்டுருவோம். ஹோல்ஸ் போட்டு தேவைப்படுது அப்படின்னா இந்த அடி துணியில் வந்துட்டு அந்த ஹோல்ஸ் மேலேயே அப்படியே லைட்டா வந்து மார்க் பண்ணி விட்டுருவோம். அப்ப தைக்கிறப்ப ஈஸியா இருக்கும். 2 துணியில அகலம் ஒரே மாதிரி வரும். இப்ப ஆம்கோல் கிட்ட கொஞ்சம் கீழே விட்டுட்டு கரெக்டாக நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த மார்க் கோடு போட்டிருக்கோமோ அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பாருங்க போடுறப்ப ஹோல்ஸ் எவ்வளோ பெருசா தெரியுதுன்ட்டு. இது வந்து நல்ல பெரிய ஊசி தான். நாங்கள் வந்து நார்மலாக இதை பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஏதாவது நம்ம துணியில தையல் பிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுவோம். பாருங்க இது வரைக்கும் போட்டால் போதும். அதுக்கு கீழே அப்படியே அந்த 1/2 இன்ச்சுக்கு மட்டும் தைச்சு விட்டுற போறோம். ஸோ அதனால அங்கே தேவையில்லை, இதுக்கு மட்டும் போட்டால் போதும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மேல இருக்கிற துணி எடுத்துடலாம். இது வந்து ஒரு பீஸும் இது ஒரு பீஸும் இருக்கும், ஒரு பக்கமும் இருக்கும். பாருங்க நான் எங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டிருக்கணும் அங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியா அதே மார்க்ல நம்ம தைச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கேப் இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த கேப்புக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த மெத்தடுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவோட உயரம் 6 இன்ச்சு, தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சா விடுறோம். கீழே வந்து நான் மடிச்சடிக்கல. ஏன் அப்படின்னா இது வந்து கரை பீஸ் தான். மோஸ்ட்லி கரை பீஸ் வந்துட்டு நம்ம மடிச்சடிக்க தேவையில்லை, அதுவே நல்லா திக்கா தான் இருக்கும். மடிச்சு அடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். ரொம்ப சின்னதா மடிச்சு அடிச்சாலே போதும், ரொம்ப பட்டையை அடிக்க தேவையில்லை. கை சுற்றளவு 5 இன்ச்சு, நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து விடுறேன், 5.5 இன்ச்சா விடுறேன். ஏன்னா தண்ணியில போட்டா கொஞ்சம் சுருங்குச்சுனாலும் ரொம்ப ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் எப்பவுமே ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் விட்டுருவேன். இப்போ சைடில் வந்துட்டு கச்சை பகுதியில் கம்மி பண்ணுறதுக்கு 6 இன்ச்சு வரைக்குமே நான் வந்துட்டு 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இது கை நீளம் 6 இன்ச்சு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கும் நான் 3 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். சப்போஸ் ஸ்லீவ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 இன்ச்சு டு 2.5 இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஆம்போல் சுற்றளவு நான் 10 இன்ச்சு வைக்கிறேன். ஸ்லீவுக்கு வந்துட்டு ஆம்போல் அளவு ரொம்ப பர்ஃபெக்டாக செக் பண்ணணுங்கிறது கிடையாது. நைட்டிக்கு பாடியில் கரெக்டான சுற்றளவு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா போதும்.
அதே அளவுக்கு நீங்க ஸ்லீவ் வச்சு தைச்சுக்கலாம். தைச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நீங்க கட் பண்ணி விட்டுறலாம். அதனால நான் 10 இன்ச்சுக்கு விட்டுட்டு இங்க கோடு போட்டுக்கிறேன். இப்ப கை சுற்றளவையும் ஆம்ஹோல் அளவையும் நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். கை வரையறதுக்கு எப்பவும் போல 2 இன்ச்ல இருந்து நீங்க வரைய ஆரம்பிங்க. இப்ப நைட்டி பொறுத்த வரைக்கும் கை வந்து இப்படி பெண்ட் பண்ணி கொண்டு வரணுங்கிறது இல்ல, அப்படியே ரவுண்டா வரைஞ்சு விட்டா போதும். ஃபர்ஸ்ட் அப்படி டாட் பண்ணிக்கிறேன், அப்புறமா வரைஞ்சுக்கிறேன். பாருங்க ஆம்ஹோல் வரைக்கும் அப்படி கொண்டு போய் விட்டுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி டார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ டார்க்காக பண்ணுறேன். இல்லாட்டினா போதும், அதுவே எனக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு தெரியும் நல்லா. உங்களுக்கு வீடியோவில் இல்லாட்டினா தெரியாது, அதுக்காக தான் நான் இவ்வளோ டார்க் பண்ணுறேன். பாருங்க இந்த மாதிரி ரவுண்டாக தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம நார்மல் நைட்டி வந்துட்டு இப்படி ரவுண்டாக தான் கட் பண்ணுவோம். நீங்கள் உள்ள துணி விடுறது வந்து 1 இன்ச்சுக்கு விட்டால் போதும், ரொம்பலாம் ஜாஸ்தி விட தேவை. ஏன்னா கையெல்லாம் வந்து அவ்வளோலாம் சுருங்கி நம்ம பிரிச்சு விடுற ரேஞ்செல்லாம் போகாது. எப்படியும் வந்து நம்ம லூஸாக தான் வைக்க போகிறோம். அதனால வேணா ஒரு 1 இன்ச் மட்டும் லூஸ் விட்டுக்கோங்க, ரொம்ப தேவைப்படாது. ஓகே, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்துட்டு ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் மட்டும் கட் பண்ணி விட்டா போதும், ஆம்ஹோல் அளவு நம்ம கட் பண்ண தேவையில்ல. ஸோ அவ்வளோதாங்க. நைட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நெக்குக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸ் வந்துட்டு நம்மளோட நெக் அகலம் இறக்கத்தை பொறுத்து நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 10 இன்ச்சு இறக்கத்துக்கு எடுத்திருக்கேன், அகலம் வந்துட்டு 4 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். அது என்ன அளவு அப்படின்னா நெக்கோட எக்ஸாக்ட் அளவு 2.5 இன்ச்சு, அதுலேருந்து நான் வந்து 1.5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஸோ அதனால அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் அகலம் எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்மளுக்கு நெக்கோட இறக்கம் 5.5 இன்ச்சு, நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சு. கேன்வாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸாக்ட் அளவு தான் எப்பவுமே மார்க் பண்ணணும். ஏன்னா கேன்வாஸ்ல நம்ம தைச்சு அப்படியே மேலே வச்சு தான் அடுத்த போகிறோம். ஸோ அதனால அது எக்ஸாக்ட் அளவே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்குக்கு நான் டைமண்ட் நெக் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கிராஸ் வந்து கொண்டுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது தான். இப்போ கீழேயும் அதே மாதிரி டைமண்ட் மாதிரி தான் வைக்க போகிறேன், வேற ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக கொண்டு வர போகிறதில்ல. அவ்வளோதான். இதை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்துட்டு நம்ம ஜிப் வைக்க போகிறோம். இந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி மாடல் வைக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி ஒட்டுறது, இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறப்ப காட்டுறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டி கட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஈஸியான மெத்தடோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உங்களால் நைட்டி வந்து கட் பண்ணி தைக்க முடியும். இந்த வீடியோவில் கட்டிங் மட்டும் காட்டியிருக்கேன், தைக்கிறது தனியாக காட்டுறேன். ஏன்னா நான் நிறைய விஷயத்த உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு தனித்தனியாக காட்டுறேன். எனக்கு வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். அதனால தான் நான் நிறைய விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாருங்க ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.